விஷ்ணுவின் தசாவதாரங்களில் 5வது அவதாரம் வாமன அவதாரமாகும். இது திரேதாயுகத்தில் தோன்றிய முதல் அவதாரமாகவும் விஷ்ணு முழு மனித வடிவம் எடுத்த முதல் அவதாரமாகவும் கருதப்படுகிறது. மகாபலி சக்கரவர்த்தியின் ஆணவத்தை அடக்கவும் தேவர்களின் ஆட்சியை மீட்டெடுக்கவும் விஷ்ணு குள்ளமான அந்தணர் உருவம் எடுத்து வந்தார். வாமனர் அவதாரத்தின் முக்கிய விவரங்கள். பிரகலாதனின் பேரனான அசுர மன்னன் மகாபலி உலகங்களையும் தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தான். அவனது ஆட்சியில் அறம் இருந்தாலும் ஆணவம் அதிகமாகவே இருந்தது. காசியப்ப முனிவர் மற்றும் திதி தம்பதியருக்கு மகனாக குள்ளமான அந்தணராக விஷ்ணு அவதரித்தார். 3 அடிகள். மகாபலியின் வேள்விச்சாலையில் யாசகம் கேட்கும் வாமனர் தமக்கு 3 அடிகள் மண் வேண்டும் என கோரினார். வாமனர் விண்ணுக்கும் மண்ணுக்கும் விஸ்வரூபம் எடுத்து முதல் அடியில் மண்ணுலகையும் 2வது அடியில் விண்ணுலகையும் அளந்தார். 3வது அடிக்கு இடமில்லாததால் மகாபலி தன் தலையை காட்டினான். மகாபலி தன் ஆணவத்தை ஒழித்து பாதாள உலகத்திற்கு சென்று ஆட்சி செய்தான். வாமன அவதாரம் பணிவு மற்றும் நீதியின் வெற்றியை உணர்த்துகிறது. வாமன அவதாரம் தர்மத்தை நிலைநாட்டவும் பேராசையை ஒழிக்கவும் எடுக்கப்பட்ட அவதாரமாகும். மகாபலியின் தியாகத்தையும் பக்தியையும் மெச்சிய விஷ்ணு அவரை பாதாள லோகத்தின் மன்னராக அமர்த்தினார்.